தனியா கூப்பிட முடியாது. ஏன்னா விஷால் அருணுக்கு எதிராக விளையாட மாட்டேன். விஷால கூப்பிட்டா அருணும் சேர்ந்து வருவா, ரெண்டு பேரும் தனியா பிரிக்க முடியாது. இப்ப விஷால கூப்பிட்டா வரமாட்டான்னு சொல்றதே தப்பா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ 3வது ப்ரோமோ இப்போ தான் வெளியே விட்டுருக்காங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முத்துவோடைய ஒரு ஒரிஜினல் மைண்ட் வந்துட்டு வெளியே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாருக்கிட்டையுமே ஸ்கோர் போர்டில் ஸ்கோர் எடுக்காதவங்க இந்த கேமை ஜெயிச்சா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா விஷால் கூப்பிட்டா தனியாக வரமாட்டான், ஏன்னா அவன் அருண் கூட தான் சேர்ந்து கேம் விளையாடுவான்ட்டு. அருணுக்கு ஆல்ரெடி 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் விஷாலை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தான் வந்துட்டு ரயான் கரெக்டாக கேட்டார். அதுவும் விஷால் இருக்கும்போதே கேட்டார். அதாவது விஷால் உன்னை கூப்பிடலாம் நினச்சோம், ஆனால் நீயும் அருண் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருப்ப, அதனால் உன்னை தனியாக கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டு முத்து சொன்னாருன்னு சொன்ன உடனே விஷால் அதை வந்துட்டு இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அந்த இடத்துல மறுபடியும் முத்து மாற்றி பேசுறாரு. அப்படிலாம் கிடையாது, அது எனக்கு தோணுச்சு நான் அதனால் சொன்னேன் அப்படின்னு. உனக்கு அப்போ தோணுச்சு நீ அப்படி சொன்னேன், ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா விஷாலை தனியாக கூப்பிட முடியாது, ஏன்னா அவன் அருணுக்காக விளையாடுவான் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி அதுக்கப்புறமா வந்து ரயான் எல்லாமே வந்துட்டு முத்துக்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மஞ்சரி என்ன கேட்குறாங்கன்னா, நீ என்ன சொன்ன, ஸ்கோர் போர்டில் ஸ்கோர் 0ல் இருக்கவங்களெல்லாம் வந்துட்டு எனக்கு வர வைக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போது என்னையும் கூப்பிட்டுருக்கலாமே, என்னை மட்டும் ஏன் கூப்பிடல, நானும் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு இவரும் ஜாக்லினும் சேர்ந்து ஒரு கேம் விளையாட்டுருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கேமை ப்ளே பண்ணால் அது ஸ்ட்ராட்டஜி, கேமை ஜெயிக்கிற யுக்தி. இதையே மற்றவங்க யாராச்சும் பண்ணால் இவர் தோற்று வெளியே வந்துட்டார்னா அந்த இடத்துல வந்து இல்லை நீங்கள் பண்ணது தப்பு, லீகல் கிடையாது, அது எத்திக்கல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து 2வது ப்ரோமோலையும் சரி இப்போவும் சரி அதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. தான் ஜெயிக்கணுன்றதுக்காக எந்தெந்த யுத்தியோ கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காரு. வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்துட்டு இல்லைடா அது எனக்கு தோணுச்சு, இதான் என் ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் 3வது ப்ரோமோலையும் காட்டப்பட்டிருக்கு. ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.